தற்போது பார்த்துக் கொண்டிருக்கும் அண்மை செய்தி. நாடு திரும்பியிருக்கிறார் இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத். தாயகம் திரும்பிய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்துக்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக தருவதற்காக எமது செய்தியாளர் காவியா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காவியா, உங்களுடைய தற்போதைய தகவல்களை விரிவாக பதிவு பண்ணுங்கள். வணக்கம் பவித்ரா. இந்தியா சார்பில் ஒலிம்பிக்கில் போட்டியிட்டு 50 கிலோ எடைப்பிரிவு மல்யுத்தத்தின் இறுதிப் போட்டியில் முன்னேறிய முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையை பெற்ற வினேஷ் போகத் தற்போது டெல்லி விமான நிலையத்திற்கு திரும்பியிருக்கிறார். அங்கு அவருக்கு உற்சாகமான வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. முன்னதாக பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று வந்தது. இந்த போட்டியில் இந்தியா சார்பில் 50 கிலோ எடைப்பிரிவில் வினேஷ் போகத் பங்கேற்றார். அந்த போட்டியில் ஒரே நாளில் 3 உலக சாம்பியன்களை வென்று அவர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இறுதி நிமிடத்தில், அதாவது இறுதிப் போட்டியில் அவர் தங்கம் அல்லது வெள்ளி வெல்வார் என இந்தியாவே பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருந்த நிலையில் 100 கிராம் எடை அதிகமாக இருந்ததாக கூறி அவர் திடீரென இறுதிப் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். குறிப்பாக இரவு முழுவதும் அவர் தனது உணவை எடுத்துக்கொள்ளாமல் தொடர்ந்து உடற்பயிற்சி மேற்கொண்ட நிலையில் அவர் இரவு மட்டுமே, அதாவது 12 மணி நேரத்தில் மட்டும் 2 கிலோ வரை குறைத்திருந்தார். இருப்பினும் அந்த 2 கிலோ குறைத்திருந்தாலும் 100 கிராம் என்பது அதிகமாக இருந்ததால் வெறும் 100 கிராம் வித்தியாசத்தில் அவர் அந்த போட்டியிலிருந்து தொடர்ந்து வெளியேற்றப்பட்டார். இதன் காரணமாக தொடர்ந்து அவருக்கு நாடு முழுவதும் ஆதரவு கூடிய நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் இந்த தகுதி நீக்கத்தில் பல அரசியல் சதிகள் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு என்பது எழுந்தது. குறிப்பாக கடந்த ஆண்டை பொறுத்தவரை பாஜக எம்பி பிரிஜ்பூஷன், அதாவது இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவராக இருந்த பாஜக எம்பி பிரிஜ்பூஷன் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டதாக அவருக்கு எதிராக தொடர்ந்து போராட்டத்தில் அவர் ஈடுபட்டார். டெல்லியில் அவருடன் பஜ்ரங் புனியா, சாக்ஷி மாலிக் உள்ளிட்ட மல்யுத்த வீராங்கனைகளும் அவருடன் போராட்டத்தில் பங்கேற்றனர். இந்த போராட்டத்தின் போது அவர் டெல்லி வீதிகளிலிருந்து விரட்டியடிக்கப்பட்ட காட்சிகள் என்பதும் வெளியானது. தொடர்ந்து இந்த தகுதி நீக்கத்தில் சதி இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து அவர் பாரிஸில் இருந்து டெல்லி விமான நிலையம் திரும்பியிருக்கிறார். குறிப்பாக அந்த முடிவை எதிர்த்து அவர் சர்வதேச விளையாட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்த போதும் தொடர்ந்து அந்த வழக்கை சரியாக 1 வார கால விசாரணைக்கு பின் அந்த வழக்கை சர்வதேச விளையாட்டு நீதிமன்றமானது தள்ளுபடி செய்திருந்தது. இந்த ஏமாற்றத்துடன் அவர் திரும்பியிருந்த போதும் நேற்று அவரது பதிவு என்பது இந்தியா முழுவதும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக தனது போராடும் குணத்தை ஒருபோதும் கைவிட போவதில்லை என குறிப்பிட்டு 4 பக்கங்களில் அவர் அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது அவர் டெல்லி விமான நிலையம் திரும்பி இருக்கிறார். அவருக்கு பஜ்ரங் புனியாவும் சாக்ஷி மாலிக்கும் தற்போது அவருடைய வாகனத்தில் ஒன்றாக சென்று வரவேற்பு அளித்தனர். முதன்முறையாக அவர்களை, அதாவது ஒலிம்பிக்கில் இருந்து திரும்பியவுடன் டெல்லி விமான நிலையத்தில் வினேஷ் போகத் தனது நண்பர்களை கண்டவுடன் கதறி அழுது அவர்களை கட்டியணைத்து தொடர்ந்து தனது நிகழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து வினேஷ் போகத்தை வாரி அரவணைத்தபடி தொடர்ந்து அவரை வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு பேரணி என்பது நடைபெற்று வருகிறது. அவர் தனது பதக்கத்தை பெற முடியவில்லையே என்ற வருத்தத்துடன் இருப்பதையும் நம்மால் காண முடிகிறது. தொடர்ந்து இருந்த போதும் அவருக்கு அங்கு மாலை அணிவிக்கப்பட்டும் தொடர்ந்து மேளதாளம் முழங்கவும் உற்சாகமாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் அவருக்கு ஆதரவு கூடி வரும் நிலையில் இந்த காட்சிகள் என்பது தொடர்ந்து நாடு முழுவதும் தற்போது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து அவர் தனது ஹரியானாவில் உள்ள பலாலி என்ற தனது சொந்த ஊருக்கும் செல்ல உள்ள நிலையில் அங்கு கூட இனிப்புகளை தயாரித்தும் தொடர்ந்து திருவிழா போல் அந்த ஊர் என்பது தயாராகி வருகிறது. தொடர்ந்து இந்த நேரலை காட்சிகள் என்பது இந்திய பதக்கத்தை பெற முடியாமல் இருந்த போதும் இந்தியாவுக்கு வினேஷ் திரும்பி இருப்பதே ஒரு பதக்கமாக கருதப்படுவது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய தகவலுக்கு நன்றி காவியா.